ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் உள்ளாட்சி தேர்தலில் வைரலாகும் வேட்பாளர்களின் பெயர்கள். பெயர் மாற்றுப்பணம் இல்லாததால் சர்வாதிகாரியின் பெயரோடு தொடரும் குடும்பம். தேர்தல் நிதி முறைகேடு மேல்முறையீட்டு வழக்கு. குற்றச்சாட்டுகளை மீண்டும் முற்றாக மறுத்தார் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சார்கோசி. மத்திய கிழக்கு போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளவில் உச்சத்தை தொட்ட கச்சா எண்ணெய் விலை. பிரான்சின் புதிய பிரம்மாண்ட விமானம் தாங்கி கப்பல். பிரான்ஸ் லிப்ரே என பெயரிட்டார் அதிபர் இமானுவல் மக்ரோன். பிரான்சில் அதிகரிக்கும் குடும்ப வன்முறைகள். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் வெளிநாட்டினருக்கு உதவ பிரத்யேக பன்மொழி சேவைகள். பிரான்சில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் வரவுள்ள முக்கிய நிகழ்வுகள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்புகள். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் வேடிக்கையான நிகழ்வு இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரான்சின் ஆர்சிசர் ஆபி நகரில் நடைபெறும் மேயர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவரின் பெயர் சார்லஸ் ஹிட்லர். இவரை எதிர்த்து போட்டியிடும் மற்றொரு வேட்பாளரின் பெயர் ஆண்டோயின் ரெனால்ட் ஜெலன்ஸ்கி. உலகையே நடுநடுங்கச் செய்த ஜெர்மன் சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயரை கொண்ட ஒருவரை தற்போதைய உக்ரைன் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கியின் பெயரை கொண்டவர் எதிர்த்து போட்டியிடுவதாக நெட்டிசன்கள் இந்த செய்தியை இணையத்தில் வேடிக்கையாக பகிர்ந்து வருகின்றனர். தனது பெயரால் தமது ஊரே உலக அளவில் பிரபலமாகிவிட்ட போதிலும் இந்த திடீர் புகழால் சமூக வலைதளங்களில் வரும் விமர்சனங்களை கண்டு தனது மனைவி வருந்துவதாக சார்லஸ் ஹிட்லர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தனது தந்தையின் பெயரான ஹிட்லரை மாற்றிக்கொள்ளுமாறு உறவினர்கள் பலரும் அக்காலத்திலேயே அறிவுறுத்தியதாகவும், ஆனால் 1949 ஆண்டு காலகட்டத்தில் பெயர் மாற்றும் நடைமுறை மிகவும் கடினமானதாகவும் அதிக பொருட்செலவு பிடிக்கும் விஷயமாகவும் இருந்ததால் தனது தந்தை அதனை மாற்றவில்லை எனவும் சார்லஸ் விளக்கமளித்துள்ளார். தந்தையின் பெயர் மகனுக்கு வந்ததால் தானும் சார்லஸ் ஹிட்லர் ஆகிவிட்டதாக கூறும் அவர், தங்களது குடும்பத்தைச் சேர்ந்த தனது மகள் மற்றும் மருமகள் ஆகியோரின் பெயர்களும் ஹிட்லர் என்றே முடிவதாகவும், மேலும் ஒரு சுவாரஸ்யமாக அவர்களும் இந்த மேயர் தேர்தலில் களமிறங்கி போட்டியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2007 நடைபெற்ற பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபியாவிலிருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரான்ஸ் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்கோசி தன் மீதான குற்றச்சாட்டுகளை பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் முற்றாக மறுத்துள்ளார். இந்த விவகாரத்தில்தான் எவ்வித தவறும் செய்யவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர், தன்னுள் ஆழமாக பதிந்துள்ள உண்மையை பாதுகாக்க தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளப் போவதாக சூளுரைத்துள்ளார். மேல்முறையீட்டு விசாரணையின் தொடக்கத்தில் மிகவும் குறுகிய மற்றும் அமைதியான உரையை வழங்கிய சார்கோசி, தான் எந்த ஒரு குற்றத்திலும் ஈடுபடாத காரணத்தினாலேயே முதல் நீதிமன்றம் அளித்த தண்டனை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளதாகவும், நீதிமன்றத்தின் அனைத்து கேள்விகளுக்கும் நேர்மையாக பதிலளிக்கத்தான் தயாராக இருப்பதாகவும் விளக்கமளித்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் நீதிமன்றத்தில் தங்களின் தரப்பு நியாயங்களை முன்வைத்தனர். பிராங்கோ அல்ஜீரியன் இடைத்தரகரான அலெக்சாண்ட்ரே ஜஹ்ரி தான் ஒரு மாபெரும் சதியில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதேவேளையில் முன்னாள் அமைச்சரான பிரைஸ் ஹோர்டபியூக்ஸ் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவை வெறும் ஊகங்களின் அடிப்படையிலேயே புனையப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். மேலும் லிபிய அதிகாரியான அப்தல்லா செனசியை தான் திட்டமிட்டு சந்தித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த அவர், தனது தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் ஆணித்தரமாக நிரூபிப்பேன் எனவும் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போர் மற்றும் முக்கிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதன் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து வருகின்றன. குறிப்பாக பிரான்சில் கடந்த சில வாரங்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் கணிசமான ஏற்றம் காணப்படுகிறது. இது குறித்து பேசியுள்ள பிரான்சின் எண்ணெய் துறை செய்தி தொடர்பாளர் ஆலிவியர் காண்டோயிஸ், போருக்கு முன்பு 65 முதல் 70 அமெரிக்க டாலர்களாக இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை தற்போது $115 தாண்டி விற்பனையாவதாக குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் உற்பத்தி மையங்கள் மற்றும் கட்டமைப்புகள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுவதால் சர்வதேச சந்தையில் பெரும் அச்சம் நிலவுவதாகவும், இதனால் எரிபொருள் விலைகள் விரைவில் குறைவதற்கான எவ்வித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி பிரான்சில் ஒரு லிட்டர் டீசல் விலை சுமார் 2.08 யூரோக்களாகவும் பெட்ரோல் விலை 1.95 யூரோக்களாகவும் உச்சத்தை தொட்டுள்ளது. விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்தாலும் பல்வேறு நாடுகளில் இருந்து தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாலும் அரசிடம் போதிய இருப்பு உள்ளதாலும் பிரான்சில் தற்போது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என அதிகாரிகள் நாட்டு மக்களுக்கு உறுதியளித்துள்ளனர். பல மாதங்களாக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த பிரான்சின் புதிய தலைமுறை விமானம் தாங்கி கப்பல் குறித்த அறிவிப்பை ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். நாண்டஸ் அருகே உள்ள நேவல் குரூப் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தற்போதைய சார்ல்ஸ் டிகால் கப்பலுக்கு மாற்றாக அமையவுள்ள இந்த புதிய கப்பலுக்கு பிரான்ஸ் லிப்ரே என பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவித்தார். சுமார் 10 பில்லியன் யூரோக்கள் செலவில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட உள்ள இந்த கப்பல் வரும் 2035ஆம் ஆண்டில் கடற்படை சேவையில் இணைக்கப்பட உள்ளது. சுமார் 80,000 டன் எடையும் 305 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த புதிய பிரான்ஸ் லிப்ரே தற்போதைய கப்பலை விட 2 மடங்கு பெரியதாகும். இதில் சுமார் 2000 கடற்படையினர் தங்கி பணியாற்ற முடியும் என்பதுடன் ரஃபால் மற்றும் எதிர்கால தலைமுறை போர் விமானங்கள், ஹாக்காய் ரேடார் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை இயக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இது வடிவமைக்கப்பட உள்ளது. மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த அணுசக்தி கப்பல் அடிக்கடி எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியமின்றி நடுக்கடலில் பல மாதங்கள் தங்கி செயல்படும் அபார திறன் கொண்டது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனா மட்டுமே தற்போது பயன்படுத்தி வரும் அதிநவீன மின்காந்த உந்துவிசை அமைப்பு இதில் பொருத்தப்பட உள்ளதால் போர் விமானங்களை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் வானில் செலுத்த முடியும். உலகின் 2வது பெரிய கடல்சார் பொருளாதார பகுதியை கொண்டுள்ள பிரான்ஸ் நாட்டின் கடற்படை வலிமையையும் உலகளாவிய ஆதிக்கத்தையும் தொடர்ந்து நிலைநிறுத்த தற்போதைய கப்பலுக்கு மாற்றாக அமையவுள்ள இந்த பிரான்ஸ் லிப்ரே ஒரு மிக முக்கிய பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முதலீடாக இராணுவ அதிகாரிகளால் கருதப்படுகிறது. பிரான்சில் தொடர்ந்து அதிகரித்து வரும் குடும்ப வன்முறை சம்பவங்களுக்கு மத்தியில் பிரெஞ்சு மொழி சரளமாக பேசத் தெரியாத வெளிநாட்டினருக்கு உதவ பிரத்யேக சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக விமன் ஃபார் விமன் பிரான்ஸ் என்ற தொண்டு நிறுவனம் இத்தகைய வன்முறையால் பாதிக்கப்பட்ட பிரெஞ்சு மொழி பேசாத பெண்களுக்கு பன்மொழி சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த அமைப்பின் நிறுவனரான சாரா மெக்ராத் இது குறித்து பேசுகையில், பிரெஞ்சு மொழி பேசாத பெண்கள் ஏற்கனவே குடும்பம் மற்றும் நண்பர்கள் போன்ற ஆதரவு வட்டத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். விசா மற்றும் பொருளாதார ரீதியாக தங்களின் துணையை சார்ந்திருப்பதாலும், பிரெஞ்சு சட்ட மற்றும் ஆதரவு சேவைகள் குறித்து போதிய புரிதல் இல்லாததாலும், குழந்தைகளை விட்டு பிரிய நேரிடுமோ என்ற அச்சத்தாலும் இவர்கள் கூடுதல் அழுத்தத்தை எதிர்கொள்வதாகவும் அவர் விளக்கியுள்ளார். மொழி பிரச்சினை காரணமாக நிர்வாகப் பணிகளை தங்களின் பிரெஞ்சு பேசும் துணையிடமே விட்டுவிடுவதால் திடீரென சட்ட சிக்கல்களை தனியாக கையாள்வது இவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தங்களின் வசிப்பிட உரிமை துணையுடன் இணைக்கப்பட்டிருப்பவர்கள் விவாகரத்து பெற்றால் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவோமோ என அஞ்சுகின்றனர். ஆனால் விவாகரத்தோ அல்லது பிரிவினையோ ஒருபோதும் வசிப்பிட உரிமையை பறிக்காது என இந்த தொண்டு நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. விவாகரத்து, குழந்தை காப்புரிமை தொடர்பான பிரெஞ்சு சட்ட ஆலோசனைகள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் சேவைகளை இந்த அமைப்பு வழங்கி வருகிறது. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் 3919 என்ற எண்ணிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். வன்முறையில் ஈடுபடும் துணையால் உடனடி ஆபத்தில் இருப்பவர்கள் 17 என்ற காவல்துறை எண்ணையோ அல்லது ஆங்கிலம் பேசும் ஆபரேட்டர்கள் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய 112 என்ற ஐரோப்பிய அவசர சேவை எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். பிரான்சில் குடும்ப வன்முறையால் 2023ஆம் ஆண்டில் 96 பெண்களும் 2024ஆம் ஆண்டில் 107 பெண்களும் தங்களின் துணை அல்லது முன்னாள் துணையால் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரத்தையும் பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஏப்ரல் மாதம் பிரான்சில் பல்வேறு கொண்டாட்டங்கள், உணவு திருவிழாக்கள் மற்றும் சில முக்கிய நிர்வாக மாற்றங்களை கொண்டுவர உள்ளது. முதலாவதாக
ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறும் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி ஈஸ்டர் திங்கள் எனப்படும் தேசிய வங்கி விடுமுறையும் நாடெங்கிலும் கொண்டாடப்பட உள்ளது. அதே காலகட்டத்தில் யூதர்களின் பாஸ்கா பண்டிகை ஏப்ரல் 1 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நிர்வாக ரீதியாக பார்த்தால் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கான பிரைம்ட் ஆக்டிவிட்டி என்ற அரசு துணைத் தொகை ஏப்ரல் 1 முதல் மாதம் சுமார் 50 யூரோக்கள் வரை அதிகரிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதே சமயம் வாடகை செலுத்தாத குத்தகைதாரர்களை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது என விதிக்கப்பட்டிருந்த குளிர்கால அமைதி ஒப்பந்தம் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் ஏப்ரல் 1 முதல் வெளியேற்ற நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை பிரான்சின் கல்வி மண்டலங்களை பொறுத்து ஏப்ரல் 4 முதல் மே 4 வரையிலான காலகட்டத்திற்குள் வெவ்வேறு தேதிகளில் 2 வாரம் வசந்த கால விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. உணவு பிரியர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பயோனில் நடைபெறும் புகழ்பெற்ற ஹாம் திருவிழா, பிரிட்டனியில் நடைபெறும் சிப்பி திருவிழா மற்றும் வேண்டியில் நடைபெறும் சாட்டின் மீன் திருவிழா என பல பாரம்பரிய சமையல் திருவிழாக்கள் ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரங்களில் களைகட்ட உள்ளன. விளையாட்டு ஆர்வலர்களுக்காக பாரிஸ், லாக்டி, அன்னசி, மாண்ட்பெல்லியர் மற்றும் நாண்டஸ் ஆகிய முக்கிய நகரங்களில் பல்வேறு மாரத்தான் போட்டிகள் இந்த மாதம் முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஏப்ரல் 1 முதல் பாரிஸ் நகர உணவகங்கள் தங்கள் வெளிப்புற இருக்கைகளை இரவு 10 மணி வரை விரிவுபடுத்திக் கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. இறுதியாக ஒரு முக்கிய விதியாக ஏப்ரல் 15 முதல் ஜூன் 30 வரை மற்ற விலங்குகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காடுகள் மற்றும் புல்வெளிகளில் குறிப்பிட்ட பாதைகளை தவிர மற்ற இடங்களில் நாய்களை கட்டவிழ்த்து விடுவது சட்டவிரோதமாக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோருக்கு 750 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.